ஹீரா சாரை வச்சு ஒரு கதை பண்ணி அவரை ஹீரோவை வச்சு எடுக்க முடியுமா அவங்களால? எடுக்கலாம் சார். ஆ. சார் ஹீரோவுக்குலாம் ஒரு ஏஜுங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர். கேரக்டர் தான். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ரஜினி சாருக்கு என்ன ஏஜ்? ஆமாம், அவர் இன்னும் ஹீரோ. ஆமாம், கமல் சாருக்கு என்ன ஏஜ்? இதெல்லாம் ஒரு செட்டு தானே அவங்களாம். ஆமாம், இவர் கொஞ்சம் கேப் விட்டார், அவ்வளோதான். ஆமாம். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு. அவங்க கேப் விடாமல் அடிச்சுட்டே இருக்கிறனால இன்றைக்கும் ஹீரோவாக அவங்க ட்ராவல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. அதனால் ஒரு கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஏஜுங்கிறது இல்லை, கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் அவர் அந்த கட்டே அந்த விஷயம் ஆறு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். என்ன ஏஜ்? ஆமாம் ஆமாம். அதனால ஏஜுக்கு சம்மந்தம் இல்லை. இவர் இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற கதை பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல கதை பண்ணலாம். பாக்யராஜ் சார் வந்து ஒரு கதையாசிரியர், ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு வசனகர்த்தா, ஒரு இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு நடிகர், ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்த 7 விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நமக்கு திரைக்கதை. எல்லோரும் அது திரைக்கதை மன்னன்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நாங்களாம் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம்ல, டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நானும் படம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சீன் பண்ணும்போது அதில் சிலது மேட்ராஃபிட் சீனுன்னு ஒன்று வைப்போம். மேட்ராஃபிட். ஆமாம். அந்த சீன் வந்து ஒரு 50 அடிக்கில் முடிச்சுடுவோம். ஆமாம். அது என்ன, ஒருத்தர் போய் ஒருத்தர் லெட்ரு கொடுக்குறாரா, போகிறாரு, காத்துட்டுவார், டோர் ஓப்பன் ஆகும், இந்தாங்க லெட்ரு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. சிலது ஃபோன் பேசுவாங்க. ஆமாம். ஒரு ரிங் பண்ணுவார், ஃபோன் எடுப்பாங்க, என்ன மேட்ரு சொல்லிடுவாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு 60-70 சீன் உள்ள ஒரு படத்தில் ஒரு 10-15 சீனாவது மேட்ராஃபிட் இருக்கும். ஆமாம். சில சீன் தான் எமோஷன் இருக்கும், சிலது ஹியூமர் இருக்கும், சிலது ஆக்ஷன் இருக்கும். அந்த அவர் ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா பைக்கில் கிளம்புவாங்க, போய் அங்கே போய் இறங்கி போவாங்க. இது மாதிரி ஒரு 10-15 சீன் மேட்ராஃபிட் சீன் இருக்கும். ஆனால் பாக்யராஜ் படத்தில் அந்த மேட்ராஃபிட் சீன் இருக்காது. அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், சீன் இன்ட்ரெஸ்ட்டு ஒன்று, மேட்ராஃபெக்ட் ஒன்று. அப்போ அந்த நாமக்குள்ள மேக்ஸிமம் சில சீனில் தான் சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும், சிலது மேட்ராஃபெக்ட். ஆனால் இவர் மேட்ராஃபெக்ட் சீன் வைக்க மாட்டார். அந்த மேட்ராஃபெக்டில் ஏதோ ஒரு டயலாக்கோ ஏதோ ஒரு பஞ்ச் வைப்பார். உதாரணத்துக்கு சுந்தரகாண்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், சுந்தரகாண்டம். அதில் வந்து ஹீரோயின் பானுப்பிரியா கர்ப்பமாக இருப்பாங்க. இவர் போய் மெடிக்கலில் போய் மருந்து வேண்டாம், அதுதானே. அப்போ அந்த மெடிசன் போய் வாங்கிட்டு வரணும். சீட்டை கொடுத்தா அவன் மெடிசன் கொடுக்க போகிறான், வாங்கி பிள்ளை கொடுத்து வரணும். இதில் என்ன நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? ஆமாம். ஆனால் அது ஒன்று பண்ணிப்பார் சார். ஆமாம். குங்குமம் கேட்பார். ஆமாம். அவங்க எதுக்கு நம்ம இல்லை குழந்தை பிறக்கிற குழந்தை சேப்பாக பிறக்கணும்ல. ஆமாம். உன் மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படி தான் பிறக்கும் கோயம்பாங்க. ஆமாம். இப்போ அவர் அங்கே தாழ்த்திக்கிறாங்க. உனக்கு என்ன கலர் போகும்போது அதுதான் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட். மெடிக்கலில் போய் ஹீரோ மருந்து வாங்குறான், அவ்வளோதான். அது யோசிப்பார். அப்போ யோசிச்சு அப்போ நான் நினச்சேன், அப்போ இது வந்து நம்மளால் பண்ணி தான் நேர் மெடிக்கலில் போவோம், மருந்து வாங்கிட்டு வருவோம், கொண்டாட்டு கொடுப்போம்.